வணக்கம். நான் உங்கள் ஆயிஷா. பள்ளி திறந்த முதல் நாளே பள்ளிக்கு வர வேண்டாம் என்று சிஇஓ போட்ட எச்சரிக்கை உத்தரவு. பெற்றோர்களே, நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த எச்சரிக்கையானது பார்த்தீங்கன்னா, கொரோனா பரவலை முன்னிட்டு தான் நமக்கு இந்த எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. கோடை விடுமுறை முடிந்து நேற்று அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட்டது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, நம்ம கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டு இருக்கும் நிலையில் காய்ச்சல் இருந்தால் மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவுறுத்தியிருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 1 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்குமே ஆண்டு இறுதித் தேர்வு மற்றும் பொதுத் தேர்வுகள் கடந்த ஏப்ரல் மாதம் நிறைவடைந்த நிலையில் 25ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா நமக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் அவ்வளோவா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் திட்டமிட்டபடியே ஜூன் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் திறந்துட்டாங்க. அதே போல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகள் நேற்று திட்டமிட்டபடி திறக்கப்பட்டது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே போல் ஏற்கனவே மாணவர் உள்ளிட்டவை கிட்டத்தட்ட நிறைவடைந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மாணவர்களை வரவேற்கிறதுக்கு பள்ளிகள் தயாராக இருந்தாங்க. அதாவது எக்ஸாம்பிள் அவங்களுக்கு சாமி கும்பிட்டு அவங்கள வரவேற்று நெக்ஸ்ட் அந்த அரிசியில் ஆணா போட்டு நெல் எழுதுறது, இது மாதிரிலாம் பெரிய ஃபங்க்ஷன் மாதிரிலாம் நினச்சி ஒரு சில ஸ்கூல்கள்லாம் வெல்கம் பண்ணாங்க மாணவர்களை. அதே போல் பள்ளிகள் திறக்கப்பட்ட முதல் நாளே பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், புத்தக பைகள், எழுது பொருட்கள் ஆகியவை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தற்போது இந்தியா முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்து வந்துட்டு இருக்கிற இந்த நிலையில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுமே மேற்கொள்ளப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் இருந்தால் மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா வெளியாகி உள்ள அறிவிப்பில் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2004 பள்ளிகளில் பள்ளி திறக்கும் நாளான நேற்று பார்த்தீங்கன்னா புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்டவை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி அனைவருக்குமே கொடுத்தும் இருக்கிறாங்க. ஆனால் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பாடநூல்கள், நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட பொருள்கள் மாணவர்களுக்கு விநியோகம் செய்ய பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு அதன்படி பார்த்தீங்கன்னா நேற்று எல்லாருக்குமே அந்தந்த புத்தகம் எல்லாமே வழங்கியிருக்காங்க. என்னுடைய பையனுக்கு கூட எல்லாருக்குமே நேற்று கொடுத்துட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு புதிய பேருந்து பயண அட்டைகள், அதாவது பஸ் பாஸ் இருக்கு இல்லையா, இது வழங்கும் வரைக்கும், அதாவது புதிய பஸ் பாஸ் வழங்குற வரைக்கும் மாணவர்கள் தங்களுடைய பழைய பேருந்து பயண அட்டைகளை கொண்டு பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடுமுறை, ஆசிரியர் பயிற்சி அட்டவணை, உயர்கல்வி வழிகாட்டு முகாம் உள்ளிட்ட விவரங்கள் 2005 to 2006 கல்வி ஆண்டுக்கான நாள்காட்டியை பள்ளி கல்வித்துறை விரைவில் வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மாணவர்களுக்கு காய்ச்சல், சளி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள பள்ளிக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் உரிய மருத்துவ உதவியை நாட வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் பேரண்ட் ஆகிய நம்ம எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு தகவல் தான். என்னன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இந்த டைமில், அதாவது கொரோனாவுடைய பரவல் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த டைமில் காய்ச்சலோ சளியோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடனே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ என்ன ஏதுன்னு நம்ம உடனே செக் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். நம்ம சேஃப்டி மட்டும் இல்லை, நம்ம குழந்தைகள் சேஃப்டியும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அனைவர் சேஃப்டியுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காய்ச்சல், சளி இது மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பள்ளிக்கூடம் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்பப்போ போடக்கூடிய அப்டேட் உங்களை சேரும். ஓகே, தேங்க்யூ, பபாய்.